ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 22 முதல் 24 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே எருசலேமின் பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதன் மூலமாக வருவதான நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் முன்னெச்சரிப்பு கொடுக்கிறார். வன்முறையும் எல்லாவித துன்மார்க்கமும் நிறைந்த நகரமாய் எருசலேம் மாறிவிட்டது. பரிசுத்தமானவைகளுக்கோ குடும்பத்துக்கோ ஏழை எளியவர்களுக்கோ எந்த மரியாதையும் அங்கு இல்லை. பாலுறவில் ஒழுக்கக்கேடுகள் எங்கும் காணப்பட்டது. ஏமாற்றுதலும் லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் சாதாரண நிகழ்ச்சிகளாக மாறிவிட்டன. தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் அவர்கள் திரும்பிவிட்டதால், அந்த வார்த்தைகளுக்கு எதிராக போனதால் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்து கொண்டிருந்தது. பயங்கரமான நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் தேவன் அந்த நகரத்தை ஒப்புக் கொடுத்தார். உலகெங்கிலும் உள்ள நகரங்களிலும் உள்ள சமுதாய ஆவிக்குரிய நிலைமைகள் பண்டைய எருசலேமின் நிலைமைக்கு ஒத்ததாக இருக்கின்றன. இந்த நகரங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் எருசலேம் அழிந்தது போல ஒரு அழிவை சந்திக்க நேரிடும். அதைத்தான் இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டுடைய உள்ளம் அங்கலாய்க்கிறதை குறித்து பார்க்கிறோம். தலைவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் யூதாவின் பரிசுத்த குறைச்சல் எங்கும் காணப்பட்டதால் மக்களை தேவனிடத்தில் திருப்பி கொண்டு வர முயற்சி செய்யும் ஒரு மனிதனை கூட தேவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உலக சிநேகத்திலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் உலகத்துக்காக விட்டு கொடுத்து வாழ்வதிலும் திருச்சபைகள் ஸ்திரப்பட்டிருந்தால், பரிந்து பேசும் ஜபத்தினால் திறப்பிலே வேலியாக நிற்கவோ அல்லது சுவரிலுள்ள ஓட்டையை அடைக்கவோ தேவனால் ஒருவனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாசமாகி கொண்டிருக்கும் ஆவிக்குரிய நிலைமையை குறித்தோ ஒழுக்க நிலைமையை குறித்தோ கூக்குரலிடம் ஒருவரும் இல்லை. தாழ்மையான ஜபத்துக்கு நேராகவும் உண்மையாக மனம் திரும்புதலுக்கு நேராகவும் எழுப்புதலுக்கு உண்மையான தொடுதலுக்கு நேராகவும் மக்களை வழிநடத்த யாரும் இல்லை. எழுப்புதலுக்காகவும் தேவ கோபாக்கினைக்காகவும் நியாய தீர்ப்பை விளக்குவதற்காகவும் தேவனிடத்தில் தீவிரமாய் ஜபத்திலே பரிந்து பேசுவதை விட்டுவிட்டு பல நல்ல மனிதர்கள் கூட ஒருவித பயத்தின் ஆவியினாலும் ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறதை, உலகத்தோடு இணைந்து வாழ்ந்து விடலாம் என்ற சிந்தனையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 23வது அதிகாரத்திலே விபச்சாரிகளான 2 ஸ்திரீகளை குறித்து வேதம் இங்கே சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய மக்கள் இங்கு 2 பெண்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை சமாரியா, இஸ்ரவேலின் வடராஜ்யம், மற்றொன்று எருசலேம், யூதாவின் தென் ராஜ்யம். இவர்கள் தேவனுக்கு உண்மையற்றவர்களாயிருந்து பல தேசங்களோடு கலந்து ஆவிக்குரிய விதத்தில் வேசித்தனம் செய்து, இதோ ஆண்டவர் அருவருக்கிறதான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தங்களுக்கு பலனும் பாதுகாப்பும் தேவன் கொடுப்பார் என்று சொல்லி அவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். முதலாவது இஸ்ரவேல் அசரியாவோடு ஐக்கியம் வைத்து அங்கே பின்பு எகிப்தோடு ஐக்கியம் வைத்து கொண்டது. நாளடைவில் தேசங்கள் விக்கிரகாராதனையிலும் அஞ்ஞான பழக்கங்களிலும் இணைந்து செயல்படத் தொடங்கி தேவன் வெறுக்கிறதான காரியங்களிலே அது ஈடுபட்டது. அதைத்தான் ஆண்டவர் சோரம் போனால் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இளைய சகோதரியாகி யூதாவும் அப்படியே செய்தது.
அதை 2 ராஜாக்கள் புஸ்தகம் 15வது அதிகாரம், 17வது அதிகாரம், 24வது அதிகாரம் ஆகியவற்றில் நாம் காண முடியும். தேவனுடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அனுபவித்த பிறகு தேவனற்ற வழிகளுக்கும் உலகத்துக்கும் திரும்புவது தேவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி அவளை தூக்கி எறிவது போன்றதாகும். எபிரேயர் 6வது அதிகாரத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை விசுவாசிகள் ஒரு நாளும் புறம்பே தள்ளக்கூடாது. தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நம்மை மீட்டு கொண்ட தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் மேல் அன்பு செலுத்துபவர்களாய் காணப்பட வேண்டும். பிதாவாகி தேவன் ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கும்படி அவர் தாமே நமக்காக கொடுத்தார். தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே அங்கே ஒரு கொப்பரை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தம்முடைய முரட்டாட்டமான மக்களிடையே பேசும்படியாக ஒரு உவமையை ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேலுக்கு தந்தார். எருசலேம் சமையலுக்கு உதவும் பானையைப் போல இருக்கிறது. அதில் மக்கள் பானையிலே வேகும் இறைச்சி துண்டுகளைப் போலவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலும்புகளைப் போலவும் இருக்கிறார்கள். இந்த இறைச்சியையும் எலும்புகளையும் பாபிலோனியர்களால் உட்கொள்ளப்படும். பானையிலுள்ளவைகளெல்லாம் காலியான பின்பு நியாயத்தீர்ப்பின் அக்கினி அப்பானையின் களிம்பை எரிய செய்து அதன் அழுக்கையெல்லாம் உருகி போகும்படி செய்து அதன் துரு எரிந்து போகும்படி செய்யும். இவ்வாறு அப்பானை இன்னுமாய் பரிசுத்தமாக்கப்படும் என்பதை இந்த உவமை விளக்குகிறது. தொடர்ந்து 13வது வசனத்திலே உன் அசுத்தத்தோடு முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரமம் உன்னில் ஆறி தீரும் மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் தள்ளிவிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். எருசலேம் தன் அசுத்தத்தை தேவன் சுத்தம் செய்ய அனுமதிக்க மறுத்ததால் கோபாக்கினியை பெற்றுக்கொள்ள நேர்ந்து விடுகிறது. தொடர்ந்து எசேக்கியேலுடைய மனைவியின் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியேல் மிகவும் அன்பாய் நேசித்த மனைவியை அவன் இழக்க நேரிடும் என்றும் அவளது மரணத்தின் நிமித்தமாக அவன் பொதுவான இடங்களில் துக்கத்தோடு அலைய வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். உன் கண்களுக்கு விருப்பமான ஒரே அடினாலே என்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன், நீ துக்கம் கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்ட அதேபடியே செய்து அங்கே இஸ்ரவேல் வீட்டார் கேட்ட பொழுது இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையுமாகிய பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலாக்ஸ்தலாக்குகிறேன், சிறைப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டுடைய எச்சரிப்புக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய நியாய தீர்ப்புக்கு ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். கடைசி நாளுக்குள் கடந்து போகிறோம். நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம், ஆயத்தமாவோம். உன்ன தேவ குமாரன் வரும்போது எரிகிற தீவட்டியோடு அவரை சந்திப்போம். ஆமேன், ஆமேன்.